அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. நம்ம வந்து நிறைய ரீசெண்டாக வந்து பாட்காஸ்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எஸ்பெஷலி நர்சிங் ரிலேட்டட் போட்டுட்ருக்கோம். நம்ம கடைசியாக வந்து எய்ம்ஸ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட் வந்து போட்டிருக்கோம். பட் அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பின் பண்ணுறேன். கண்டிப்பாக போயிட்டு பார்த்துருவாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் முழுக்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸை பற்றின நம்ம எய்ம்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி ஒரு நர்சிங் ஆஃபீஸராக போகணும் அப்படின்னா நம்ம என்ன எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் ஸ்டேஜஸ் என்ன, அந்த எக்ஸாமுக்கு என்ன க்ரைட்டீரியா இருக்குது, அந்த எக்ஸாமுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும்ல, டைமிங் பீரியட் இத்தனை வயசுக்குள்ளே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எத்தனை தடவை எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும்போது முழுக்க தமிழில் தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நர்சிங் தமிழா அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நர்சிங் படிக்கிறாங்க இல்லை படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி நர்சிங் ஆஃபீஸராக வந்து போயிட்டு ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் வந்து நான் மேக்ஸிமம் இந்த நோட்ஸை பார்த்து தான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹெட்ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எய்ம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எய்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிகிரிஸ் நிறையா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்சஸ் அண்ட் பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ், டெக்னீஷியன் அண்ட் அதர் சானிடரி ஒர்க்கர்ஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எஸ்பெஷலி நர்சிங் ஆஃபீஸராக பார்க்க போகிறோம். அண்ட் தென் நமக்கு தேவையான எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் நார்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வந்து நார்செட் 8 வந்து முடிஞ்சிருக்கு. நார்செட் அதுக்கு எக்ஸாம் ப்ராசஸ்லாம் போயிட்டு அடுத்து வந்து நார்செட் 9 அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து விட போகிறாங்க. நார்செட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதாவது ஆல் ஓவர் த இந்தியாவில் நிறைய நர்சஸ் இருப்பாங்க. அதில் இந்த மாதிரி காமன் டெஸ்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வச்சு அதில் ஃபில்டர் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான எந்தெந்த எய்ம்ஸில் வந்து நர்சிங் ஆஃபீஸர் தேவைப்படுறாங்களோ அந்த யூனிட்டில் வந்து அந்த எய்ம்ஸில் வந்து இவங்களை வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஓகேங்களா. இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் நியூ டெல்லி. ஆக்சுவலாக வந்து ஆல் ஓவர் த இந்தியாவில் வந்து அரௌண்ட் ஒரு 23 கிட்ட இருக்குது. இதில் வந்து இன்னும் சில எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இன்னமும் சரியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் இருக்காங்க. பாதி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை எய்ம்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஆல் ஓவர் த இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 23 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதுக்கான எக்ஸாம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி நர்சிங்க்கு வந்து நார்செட், அதாவது எய்ம்ஸ் நார்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் வந்து என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதாவது நம்ம எக்ஸாம் எல்லாமே போயிட்டு ஒரு நேரில் போயிட்டு ஒரு மல்டிபிள் கொஷின்ஸ், சாய்ஸ் கொஷின்ஸ் அந்த மாதிரி அட்டன் பண்ண போகிறது கிடையாது. இதெல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நம்ம வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் இந்த கொஷின் ஃபார்மேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஊர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்கல்ல, மதுரை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் எது நம்ம ஊருன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் ஃபில் பண்ணலாம். இதுதான் சேம். இதை வந்து கம்ப்யூட்டர் ஃபில் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டோ இல்லை பேப்பர்லேயோ வந்து டிஜிட்டல், அது வந்து நான் டிஜிட்டலாக பண்ண போகிறது. இது எல்லாமே வந்து டிஜிட்டலாக தான் இருக்கும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டுன்றது அந்த ஆன்சர் தான். கொஷின் படிக்க போகிறோம், அதுக்கு என்ன ஆன்சரோ அதை வந்து நம்ம கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி டிக் பண்ண போகிறோம். இதில் ஸ்டேஜஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் சொல்லலாம். ஒரு ஸ்டேஜ் வந்து ப்ரிலிமினரி அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து மெயின்ஸ் எக்ஸாம். ஓகேங்களா. ஒன்ஸ் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் பண்ணால் தான் நம்ம வந்து மெயின்ஸுக்கே வந்து மூவ் ஆக முடியும். ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது என்னென்னா இது வந்து ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவாங்க. இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஷின் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு பேசிக் ஃபில்ட்ரேஷன் தான். ஒரு 1,00,000 பேர் வந்து எய்ம்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி வந்து ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ரொம்பவே பேசிக்கான எக்ஸாம்ஸு. ஓகேங்களா. இதில் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக இருக்கும். டோட்டலாக வந்து 180 minutes எக்ஸாக்ட்லி வந்து ஒரு 3 hours இருக்கும். அண்ட் தென் இதை வந்து செக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 செக்ஷன்ஸாக பிரிப்பாங்க. அதாவது ஈச் செக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ், அதாவது 20 கொஷின்ஸ் மொத்தமாக 100 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 18 நிமிஷம் நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ 5 செக்ஷன் சொல்லிட்டேன் ப்ரிலிமினரியில். ப்ரிலிம்ஸில்
ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் டபுள் செக்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா செகண்ட் செக்ஷன் போயிட்டோம் அப்படின்னா செகண்ட் செக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். திடீர்னு பாதியில் வந்து இல்லை ஃபஸ்ட்டு செக்ஷனை வந்து போயிட்டு அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன், சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்மளால் முடியாது. ஒன்ஸ் ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டா ரெண்டாவது செகண்ட் செக்ஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன்லாம் வந்து பார்க்கவே முடியாது. அதனால் டபுள் செக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து கொஷின்ஸ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னோம்னா 100 கொஷின்ஸ் சொன்னால இதில் வந்து ஒரு 80 கொஷின்ஸ் வந்து நம்ம நர்சிங் ரிலேட்டட் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ரொம்பவே பேசிக்கான இந்த நர்சிங் ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் பேலன்ஸ் 20 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் அவேர்னஸ் கொஷின்ஸ். ஜென்ரலாக வந்து ஏதாவது ஜென்ரல் அவேர்னஸ் மாதிரி ஏதாவது திங்கிங் ரிலேட்டட் இருக்கும், ஐக்யூ ரிலேட்டட் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஒரு 20 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ். இது வந்து ஸ்டேஜ் 1. ஒன்ஸ் இதில் நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின்ஸ்க்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ப்ரிலிம்ஸில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஷினுக்கு 3 மார்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம ஏதாவது ஒரு கொஷின் வந்து தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வாங்கின 3 மார்க் இருக்குல்ல அந்த ஒரு கொஷினில் அதிலிருந்து இந்த தப்பாக எழுதின ஒரு கொஷினுக்காண்டி 1 மார்க்கை மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போனா நமக்கு வரப்போகிறது 2 மார்க் தான் டோட்டல் வரும். ஓகேங்களா? அண்ட் தென் ரெண்டாவது மெயின்ஸ் எக்ஸாம் சொன்னாங்க. இதுதான் ஸ்டேஜ் 2. நம்ம வந்து ஸ்டேஜ் 1 பாஸ் பண்ணால் தான் ஸ்டேஜ் 2 போக முடியும். இதிலே வந்து நிறைய பேர் ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தமாக 160 கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் தென் 4 செக்ஷன்ஸாக பிரிக்கிறாங்க. 45 மினிட்ஸ் வந்து ஒவ்வொரு செக்ஷனுமே இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 180 மினிட்ஸ் வந்து நடக்குது. சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் கிட்ட வருது. பட் இதில் செக்ஷன் 4 தான் இருக்குது. அண்ட் தென் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்குது. அண்ட் தென் இந்த மெயின்ஸ் எக்ஸாம்லேயுமே பார்த்தீங்கன்னா 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஏன் இந்த நெகட்டிவ் மார்க் வைக்கிறாங்க அப்படின்னா சீட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவான அளவில் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 சீட் இருக்கிற இடத்துல 1,00,000 பேர் எழுதுனாங்க அப்படின்னா வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க் வச்சா தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி அந்த 10 பேருக்கான இடத்த வந்து கொடுக்க முடியும். அந்த 10 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்டு வந்து சீட் அலாட்ஸ்மெண்ட்டுமே இருக்குது. அதுக்குமே வந்து ப்ரியாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் சொல்லியாச்சு. இதில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா 99% வந்து மோஸ்ட்லி நர்சிங் ரிலேட்டட் தான் வந்து மெட்சர்ஜாக இருக்கட்டும், பீடியாக்ஸ் அப்படி ஏகப்பட்ட ஒரு டீட்டெயில்டான இருக்குது. அதில் இருந்து ஏகப்பட்ட கொஷின்ஸ் எங்கேருந்து ஒன்றா கேட்பாங்க. பட் முழுக்க நர்சிங் ரிலேட்டட் தான் இருக்கும். அண்ட் தென் ஒன்ஸ் நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸ் வேலிடேட்டாக இருக்கா எல்லாமே வந்து பயங்கரமாக வெரிஃபை பண்ணிடுவாங்க. இந்த நீங்கள் ஏதாவது ரிசர்வேஷன் அண்டர் வரீங்க அப்படின்னா அதையுமே ஒன்ஸ் ப்ராப்பராக வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல வந்து வேகன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடுவாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் மெரிட் ரேங்க்கில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான நீங்கள் கேட்குற பிரான்ச், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நியூ டெல்லி தான் வேணும் நான் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மெரிட்டில் ஓரளவுக்கு மேலே வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, லைக் கவுன்சிலிங் மாதிரி தான், அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு கொடுப்பாங்க, கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் இல்லை அப்படின்னா நம்ம மெரிட்டில் வரல, கம்மியாக தான் வந்திருக்கோம், பட் பாஸ் ஆகி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற இடத்துல தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அது எய்ம்ஸில் மட்டும்தான் நமக்கு போடுவாங்களா அந்த நாசட் எக்ஸாம் பேஸ் பண்ணி அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. எய்ம்ஸில் இல்லாமல் அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சம் இதெல்லாம் இருக்குல்ல செக்டார்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து NITRD அண்ட் AAAPMR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குது. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒன்ஸ் வேலைக்கு போய்ட்டோம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்துருச்சு அப்படின்னா சேலரி பேக்கேஜ் தான், சேலரி பேசுவாங்க. ஒரு நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 7ல் வைப்பாங்க. ஒரு பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 30,000லேருந்து 70,000 வரைக்கும் இருக்கலாம். இந்த 70,000 என்றது என்ன எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலோவன்ஸும் சேர்த்து வரும். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 22, 25, 30 அதுவும் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க ஆவரேஜாக. அண்ட் தென் இதில் எஸ்பெஷலி இந்த எய்ம்ஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா நமக்கு அலோவன்ஸ் கிடைக்கும். அந்த அலோவன்ஸ்லாம் சேர்த்து தான் நமக்கு அரௌண்ட் ஒரு 70 to 75 அந்த மாதிரி வரலாம் ஃப்ரெஷருக்கு. இது இன்னும்
இன்னும் பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நியூ டெல்லி சிட்டியில் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அலவன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் அலவன்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் டியர்னஸ் அலவன்ஸ் அண்ட் அதர் ட்ராவலிங் அலவன்ஸ்னு சொல்லிட்டு சம் அலவன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போது எனக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப்னஸ் கூட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1 lakh வரைக்குமே ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. இதுலையுமே வந்து ஓட்டி பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அலவன்ஸ்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது யாருக்கு எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் அந்த ரிசர்வேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்பெஷலி ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 30, SC ST 5 years ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? ஜென்ரலாக இப்போ 18லேருந்து 30 வயசு வரைக்கும் நம்ம நார்செட் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னா, இதே SC STக்கு வந்து 5 years ரிலாக்ஸேஷன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 35 வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி. OBCக்கு 3 years அண்ட் PWBDக்கு வந்து 10 years, PWBD ப்ளஸ் SC STயாக இருந்தால் 15 years அண்ட் PWBD ப்ளஸ் ஓபிசியாக இருந்தால் 13 years அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் லைக் ECO அண்ட் SSCOS கேட்டகரி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5 years அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே ரிசர்வேஷன்ஸ் பேஸ் பண்ணி அண்ட் கம்யூனிட்டி இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அலாட் பண்ணுற ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? அண்ட் தென் வருஷத்துக்கு எத்தனை தடவை வந்து எய்ம்ஸ் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை கட்டாயம் வந்து இப்போது ப்ரெசென்ட்டில். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 years முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்பவே குறைவாக இருந்தது. அரௌண்ட் ஒரு 7 to 8 அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பாஸ்ட் இந்த ஒரு 10 to 15 years நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய நர்சிங் வந்து ரெக்யூர்மெண்ட் தேவைப்படுதுன்றதுனால எய்ம்ஸ் வருஷத்துக்கு 2 தடவை வந்து எய்ம்ஸ் நார்செட் எக்ஸாம் வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. அப்கமிங்கில் நார்செட் 9 வந்து வரப்போகுது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கான எலிஜிபிலிட்டி தான் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும். டிகிரி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் பிஎஸ்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளிகபிள் அண்ட் போஸ்ட் பேசிக்காக இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். அண்ட் தென் ஜிஎன்எம்மாக இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். பிஎஸ்சியாக இருந்தால் உங்களுடைய ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டுடைய நர்சிங் கவுன்சிலை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா இந்தியன் நர்சிங் கவுன்சில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டாக இருக்கும், உங்களுக்கு லைசன்ஸ். அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் பேசிக்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே சேம் ரெகக்னைஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில ஃபேக் காலேஜஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஃபேக் காலேஜஸ் நீங்கள் படித்த டிகிரி வாங்கி இருந்தீங்க இன்கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேலிடாக முடியாது. ஒரு ரெகக்னைஸ்டு நர்சிங் காலேஜில் தான் ஒரு பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் பேசிக்காக இருந்தாலும் சரி, ஜிஎன்எம்மாக இருந்தாலும் சரி, ஒரு ரெகக்னைஸ்டு நர்சிங் காலேஜில் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். படித்து முடிச்சு டிகிரியை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலையோ இல்லை இந்தியன் நர்சிங் கவுன்சிலை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. தென் ஜிஎன்எம் அதாவது ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஜிஎன்எம் நர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான க்ரைட்டீரியா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் வந்து ஒரு இந்தியன் நேஷனலாக இருக்கட்டும் அண்ட் தென் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ஒரு ரெகக்னைஸ்டு காலேஜில் வந்து நீங்கள் படித்து முடிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுடைய ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலாக இருக்கட்டும் இல்லை நேஷனல் நர்சிங் கவுன்சிலாக இருக்கட்டும் நீங்கள் வந்து எஸ்பெஷலி இந்தியா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு க்ரைட்டீரியா மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 50 bedded, குறைஞ்சபட்சம் ஒரு 50 படுக்கை உள்ள மருத்துவமனையில் வந்து நீங்கள் ஒரு 2 வருஷமாவது குறைஞ்சது நீங்கள் வேலை பார்த்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளையே பண்ண முடியும். மற்றபடி பிஎஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் டிகிரி அண்ட் நர்சிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேலிட் பண்ணலாம். அவங்களுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது, தேவைப்படலை, க்ரைட்டீரியா கிடையாது. பட் ஜிஎன்எம்க்கு மட்டும் இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அபவுட் நர்சிங் நார்செட் எக்ஸாம் எஸ்பெஷலி ஃபார் நர்சிங் ஆஃபீஸர் இந்த வீடியோவில் மோஸ்ட்லி எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நர்சிங் அதாவது இந்த நார்செட் எக்ஸாம்னா என்ன, அதோட ஸ்டேஜஸ் என்ன எலிஜிபிலிட்டி, ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த எய்ம்ஸ் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது அப்கமிங் ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எது ரிலேட்டடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம வந்து நர்சிங் ரிலேட்டட் வீடியோ போட போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நர்சிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க இல்லை நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து நர்சிங் எய்ம்ஸில் வந்து ஒரு நர்சிங் ஆஃபீஸராக போயிட்டு நம்ம வந்து ஒர்க்கில் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கட்டாயம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அப்கமிங்கில் வந்து எஸ்பெஷலி ஃபார் மீ நிறைய வீடியோஸ் நர்சிங் ரிலேட்டட் போடலாம். எனக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். அந்த தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட கட்டாயம் ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் எந்த ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வீடியோ பார்க்கலாம்.
பாய்.